கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவில் கேருபீன்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம். முதலாவது, இவைகள் பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையில் பரிசுத்தத்தையும் பரிசுத்தம் இல்லாததையும் வேறுபடுத்தி காட்டும்படியாகவும் அவைகளை பிரிக்கும்படியாகவும் தேவனால் உருவாக்கப்பட்டதான மகிமையான சிருஷ்டிப்பாக இருக்கின்றது. இவைகள் முதலில் வேதத்தில் ஆதியாகமம் 3:24 குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கும் சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். பாவம் செய்து மீறுதலுக்குட்பட்டு துரத்தப்பட்ட மனிதன் மீண்டுமாய் தோட்டத்தில் நுழைந்து ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றுமாய் பாவத்தின் தோஷத்திற்கு அடிமை ஆகாதபடிக்கு மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு நுழையாதபடிக்கும் ஏதேன் தோட்டத்தை காவல் செய்யும்படியாய் கேருபீன்களை ஆண்டவர் வைத்தார் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து கேருபீன்கள் காவல் செய்யும்படியாய் தேவனால் உருவாக்கப்பட்ட மகிமையான தூதர்கள் என்று அறிகிறோம். இரண்டாவது, கேருபீன்கள் காண முடியாத தேவனுடைய மகிமையான சிருஷ்டிப்பாய் உள்ளது. எப்படியெனில், தேவன் மோசேயிடம் மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்படி கட்டளையிட்ட போது மோசே ஆசாரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பாகங்களையும் தேவனால் தனக்கு கட்டளையிட்ட பிரகாரமாகவும் மலையில் காண்பிக்கப்பட்ட பிரகாரமாகவும் மிகவும் கவனமாய் செய்தான் என்று பார்க்கிறோம். வேதத்தில் யாத்திராகமம் 25 30 வரையிலான வேத வசனங்களில் ஆசரிப்பு கூடாரத்தின் வடிவமைப்பை குறித்தும் அது எப்படி கட்டப்பட வேண்டும் என்றும் விவரித்துள்ளதை காண்கிறோம். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலவுமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி இருக்கிறவர்களாக இருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மேலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவர்களை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். இங்கு 2 கேருபீன்கள் மத்தியிலிருந்து தேவ மகிமை வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம். கிருபாசனம் என்பது தேவனுடைய சமூகம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்கும் இடமாயிருக்கிறது. ஏதேன் தோட்டத்து வாசலை கேருபீன்கள் எப்படி காவல் காக்கிறதோ அப்படியே இங்கு கிருபாசனத்தை கேருபீன்கள் தமது செட்டைகளின் நிழலினால் பாதுகாக்கின்றன. மகிமையின் தேவன் கேருபீன்களின் மத்தியில் வந்து தங்குகிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, கேருபீன்கள் காற்றின் செட்டைகளாக இருக்கின்றன. இரட்டை அதிகாரங்கள் என்று சொல்லப்படும் 2 சாமுவேல் 22 மற்றும் சங்கீதம் 18 11 மற்றும் 10 வசனத்தை பார்ப்போமானால், கர்த்தர் கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 104:3 மற்றும் 4 வசனங்களில் கர்த்தர் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி
மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்கிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 104:3 பார்க்கிறபடி கர்த்தர் தமது தூதர்களை, அதாவது தமது ஊழியம் செய்கிறதான தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று பார்க்கிறபடி அவர் கேருபீன்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்து அதன் செட்டைகளில் ஏறி செல்கிறார் என்று பார்க்கிறோம். 4வது, கேருபீன்கள் தேவனுடைய இரக்கத்தையும் கீழ்ப்படியாதவர்கள் மேல் வருகிற நியாய தீர்ப்பையும் தேவனுடைய பிள்ளைகளின் தியாகத்தையும் பலியையும் துதியையும் கீழ்ப்படுதலையும் தொழுகையையும் குறிக்கின்றது. கேபார் நதி அண்டையில் எசேக்கியேல் பார்த்த தரிசனத்தில் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கேருபீன்களின் 4 முகங்களை குறித்து பார்ப்போமானால், 1 சிங்க முகம், 2 எருது முகம் அல்லது காளை முகம், 3 மனுஷ முகம், 4 கழுகு முகம் என்று பார்க்கிறோம். 1வது சிங்க முகம், கர்த்தர் யூதா கோத்திரத்து பால சிங்கம் என்று பார்க்கிறோம். என்னாகமம் 23:24, என்னாகமம் 24:9 கடைசி காலத்திற்கு உண்டான இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்தையும் புறஜாதியாரின் நியாய தீர்ப்பையும் குறிப்பிடுகையில் ஆண்டவர் இஸ்ரவேலை சிங்கத்திற்கு ஒப்பிடுகிறார். மேலும் சிங்கம் ஆள்கையை குறிக்கிறது. சிங்கமுகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தையும் ராஜாதி ராஜாவாகிய அவருடைய ஆளுமையையும் குறிக்கிறது. அடுத்து எருது முகம். எசேக்கியேல் 1 சொல்லப்பட்டிருக்கிறபடி எருது முகமானது பலியையும் இரக்கத்தையும் குறிப்பிடுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களின் பாவத்திற்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததையும் அந்த பலியினாலே வந்த இரக்கத்தையும் கிருபையையும் குறிப்பிடுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:7 சொல்லப்பட்ட காளை முகமானது உதடுகளின் காளையாகிய நன்றி பலியையும் துதித்தலையும் தொழுகையையும் குறிப்பிடுகின்றது. சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறபடி, என் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நான் என்ன செய்வேன்? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று பார்க்கின்றோம். மேலும் சங்கீதம் 95:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவும் வாருங்கள் என்று பார்க்கிறோமே. அடுத்து மனுஷ முகம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் மனுஷ ரூபமாய் மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்து மாம்சத்தை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததை குறிப்பிடுகின்றது. பிலிப்பியர் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆனபடியினாலே மனுஷ முகம் கிறிஸ்துவின் தாழ்மையை குறிக்கிறது. கடைசியாக கழுகு முகம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:7 பார்க்கிறபடி பறக்கிற கழுகின் முகம் என்று பார்க்கிறோம். ஏசாயா 40:29-31 வரையில் நாம் வாசிக்கிறபடி, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று பார்க்கிறபடி கழுகு செட்டைகளை விரித்து பறக்கிறது. கர்த்தருக்கு உண்மையாய் காத்திருக்கிறவர்கள் அவருடைய வருகையின் நாளில் உயர எழும்பி பறந்து அவரோட கூட வாசமாய் இருப்பதை குறிக்கிறது.
ஏசாயா 26:3 பார்க்கிறபடி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வாசிக்கிறபடி, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறபடி, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். மேலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14:6 சொல்லியிருக்கிறபடி, யோவான் 10:9 நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேலும் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று பார்க்கிறபடி, நாம் மீண்டுமாய் பிதாவினிடத்தில் ஒப்புரவாவதற்கு, நாம் மீண்டுமாய் இழந்து போன அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நாம் மீண்டுமாய் தேவனுடைய வெளிச்சத்தில் நடப்பதற்கு, நாம் மீண்டுமாய் தேவனுடைய நகரத்தில் பிரவேசிப்பதற்கு, நாம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு, கேருபீன்களின் காவலையும் சுடரொளி பட்டத்தின் காவலையும் மேற்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய தோட்டத்தை, தேவனுடைய நகரத்தை, தேவனுடைய ஆளுகையை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நாம் கர்த்தருக்கு தாழ்மையோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவியிலே பரிசுத்தம் பண்ணுவோம். மேலும் கேருபீன்கள் நம்முடைய பாவ மாம்ச சரீரத்தை, நம்முடைய பாவ ஆத்துமாவை, நம்முடைய பாவமாக்கப்பட்ட ஆவியை தேவனுடைய மகிமையான பரிசுத்த ஒளியிலிருந்து பிரித்து பரிசுத்தத்திற்கும் பாவ இருளுக்கும் இடையே காவலாயிருக்கின்றது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையில் பலியாகி நமக்கும் தேவனுக்கும் இருந்த பாவ இருளாகிய பிரிவினை நீக்கி போட்டு தம்முடைய மாம்சத்தின் திரையின் வழியாய் மீண்டுமாய் நாம் தேவனிடத்தில் சேரும்படியாய் தேவனுக்கும் நமக்கும் தம்முடைய இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாய் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.